கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலைவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். இறையுரையை கடித்து வருகிறோம். சபையை பற்றி கற்று வருகிறோம். சபை ஒழுங்குகளை கடந்த வகுப்பில் 2 ஒழுங்குகளை குறித்து, ஆராதனை ஒழுங்குகளை குறித்து படித்தோம். என்னென்ன சபையில் என்னென்ன நடவடிக்கைகள் அல்லது ஒழுங்குகள் அல்லது ஆராதனைகள் உண்டு என்று நாம் கற்று வருகிறோம். மூன்றாவதாக ஞானசான ஆராதனை. அது ஒரு ஞானசானத்தை ஒரு ஆராதனை என்று நாம் சொல்ல முடியாவிட்டாலும் அதை ஒரு ஆராதனையாக பல சபைகளில் வைக்கிறாங்க. அதுக்கு ஒரு ஆரம்ப ஜெபம் பண்ணி வேதத்தை வாசித்து ஒரு பாட்டு பாடி ஞானசானம் எடுக்கிறவங்க கிட்ட உறுதிமொழி வாங்கி அதுக்கப்புறம் ஞானசானம் கொடுக்குறாங்க. அதில் ஒரு பிரசங்கெல்லாம் வைக்க வேண்டியதில்லை. பொதுவாக ஒரு ஆராதனை முடிவில் அது இருக்கும். அது ஒரு தனி பிரசங்கம் வைக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. வச்சாலும் தப்பு இல்லை. சூழ்நிலைகள் அனுமதிக்குமானால், நேரம் அனுமதிக்குமானால் வைக்கலாம். மட்டுமல்ல, அந்த ஞானசானம் எடுக்கிறவங்களுக்கு ஆயத்த வகுப்புகள், ஆயத்தம் நிச்சயமாக எடுத்த உடனே ஒருத்தருக்கு ஞானசானம் கொடுக்கக்கூடாது. அவர் சில மாதங்களாகிலும் சபைக்கு போனவராக இருக்கணும். அவரோட சில சபைகளில் அதுக்கு வகுப்பு வைக்கிறாங்க. அது நல்லது. அது ரொம்ப நீண்ட வகுப்பாக இருக்கக்கூடாது. சில சபைகளில் அது ரொம்ப கஷ்டமாக்கிடுறாங்க, நியாயப்பிரமாணம் ஆக்கிடுறாங்க. நியாயப்பிரமாணத்தை ஆயிடக்கூடாது. எதுவுமே 1 வருஷம் வரணும் என் சபைக்கு, அதுக்கப்புறம் தான் நான் பூவை எடுக்கணும், பொட்டை எடுக்கணும், நகையை எடுக்கணும், அதை எடுக்கணும், இதை எடுக்கணும், வெள்ளை உடை அணியணும், தசமபாகம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் ஞானசானம் கொடுப்பேன். அந்த மாதிரிலாம் கொண்டு வரக்கூடாது. கணவர் வரணும். சிலர் சொல்கிறாங்க கணவர் வந்தால் தான், சேர்ந்து வந்தால் தான் மனைவிக்கு ஞானசானம் கொடுப்பேன், மனைவியும் வந்தால் தான் கணவனுக்கு கொடுப்பேன். மகளுக்கு, வாலிப மகளுக்கு ஞானசானம் கொடுக்க வேணா அப்பா அம்மா வரணும், நீங்களும் ஞானசானம் எடுங்க, மகளுக்கு மட்டும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு சபையில் சொல்லிட்டாங்க. கடைசியில் மகளும் ஓடி போயிட்டா ஞானசானம் எடுக்காமல். அதனால் ஞானசானன்றது நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. குடும்பமாக ஞானசானம் எடுக்கிறது நல்லது. அப்படி லீதியாள் குடும்பமாக ஞானசானம் எடுத்தார்கள். சிறைச்சாலை தலைவனுடைய குடும்பமாக ஞானசானம் எடுத்தார்கள். அப்படி ஞானசானம் எடுக்கிறது நல்லது. ஆனால் கொர்நேலியினுடைய உறவினர்களும் நண்பர்களும் ஞானசானம் எடுத்தாங்க, சந்தோஷம். ஆனால் ஞானசானன்றது நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. அது ஒரு தனிப்பட்டவருக்கும் கர்த்தருக்கும் இடையே உள்ள ஒரு உடன்படிக்கை. அதுக்கு அவங்கள நம்ம அது குறித்து கற்றுக் கொடுத்து அதை எடுத்து சொல்லி ஆயத்தப்படுத்தி உறுதிமொழியை வாங்கி நம்ம ஒரே நாளில் அதை செய்ய முடியாது. ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்படணும். முதல்ல ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கணும். 2வது, அவங்க 18-19 வயசுக்கு கீழே உள்ளவங்களாக இருந்தால் குடும்ப தலைவர்களுடைய அனுமதியை எழுத்து வடிவத்தில் வாங்கணும். பிற மார்க்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தால், 18 வயசுக்கு கீழ் 19 வயசுக்கு கீழ்பட்டவங்களாக இருந்தால், பிற மார்க்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் வாங்கணும். அது ரொம்ப முக்கியம். அதே போல் ஞானசானம் மனம் திரும்பி இருக்கணும், விசுவாசிக்கணும். இதுதான் அதுக்கு தகுதி, வேறு எந்த தகுதியும் இல்லை. அதனால் அவர் ஞானசானம் கொடுத்தா இவர் ஏற்றுக்க மாட்டேன், அது சரியான ஒரு காரியம் அல்ல. சென்னையிலிருந்து ஒரே ஸ்தாபனம் தான், ஒரே ஸ்தாபனம். சென்னையிலிருந்து ஒரு போதகர் கடிதம் கொடுக்குறாரு, என் சபையினுடைய அங்கத்தினர் உங்கள் சபையின் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அதே ஸ்தாபனத்தை சேர்ந்த போதகருக்கு கடிதம் கொடுக்குறார், விவாக அறிக்கை கடிதம் கொடுக்குறாரு.
இங்கே இருக்கிறவர், ஆனால் அந்த சபை, சென்னை சபையில் இருக்கிற அந்த பையன் அந்த ஸ்தாபனத்தில் ஞானசானம் எடுத்தவரில் வேறு ஸ்தாபனத்தில் ஞானசானம் எடுத்தவர். வேறு ஸ்தாபனத்தில் ஞானசானம் எடுத்தவர் சென்னையில் இருக்கிற பாஸ்டர், இன்னொரு ஸ்தாபனத்து பாஸ்டர் அதை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய சபையினுடைய அங்கத்தினராக அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் அந்த சபை அங்கத்தினர். இப்போ அதே சபையில் திருநெல்வேலியில் இருக்கிற பாஸ்டருக்கு அவர் லெட்டர் கொடுக்குறாரு, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற சபைக்கு. இப்போ இங்கே இருக்கிற பாஸ்டரு, அந்த பையன் எங்கள் ஸ்தாபனத்தில் ஞானசானம் எடுக்கலை, திரும்ப ஞானசானம் எடுக்கணும் அப்படின்னு ஒரு பிரச்சனையை கிளப்புறார். அதனால் ஒரு திருமண விஷயம், திருமணத்தில் பெரிய பிரச்சனை வந்துடுச்சு. அதனால் அவன் எந்த ஸ்தாபனத்தில் எடுத்தா என்ன, ஞானசானம் எடுத்திருக்கானா தானே பார்க்கணும். சிலர் சொல்கிறாங்க தீவிர பெந்தேகோஸ்தே இயக்க ஸ்தாபனம் ஒன்று இருக்குது, அவங்க வேறு யாரும் ஞானசானம் கொடுத்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க. எங்கள் ஊழியக்காரர் தான் பரிசுத்தவான்கள், ஏன்னா அவங்களாம் வெள்ளை ஜிப்பா போட்டிருக்காங்களாம், அதனால் அவங்க பரிசுத்தவான்களா. மற்றவங்களாம் பரிசுத்தவான்கள் கிடையாதான், அவங்க கல்யாணம் பண்ணிக்கலையாம். இயேசு கிறிஸ்து கூட தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு சபையாகிய மணவாட்டியை. அதனால் அவர் என்ன பரிசுத்தம் இல்லாதவரா? அதனால் அவர் ஞானசானம் கொடுத்தா செல்லாது, இவர் ஞானசானம் கொடுத்தா செல்லாது. நம்ம ஒரு ஒழுங்குக்காக வச்சுருக்கிறோம். ஒரு சபையினுடைய மேய்ப்பர் ஞானசானம் கொடுக்கணும், ஒரு உள்ளூர் சபையினுடைய தலைவர் அல்லது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஊழியர் ஞானசானம் கொடுக்கணும். ஏன்னா ஞானசான சான்றிதழ் சில காரியங்களுக்கு தேவைப்படுது, அரசாங்கத்துக்கும் தேவைப்படுது, சபை காரியங்களுக்கும் திருமணம் போன்ற காரியங்களுக்கும் தேவைப்படுது. ஏன்னா ஞானசானம் கொடுத்தவர் சான்றிதழ் கொடுக்கக்கூடியவராக இருக்கணும். பைபிள் படி பார்த்தா விசுவாசி கூட ஞானசானம் கொடுக்கலாம். பவுலுக்கு ஞானசானம் கொடுத்தது யார்? அனனியா. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் பவுலுக்கு ஞானசானம் கொடுத்தது அனனியா. அவன் ஒரு சீஷன், அவ்வளோதான், ஒரு சீஷன், ஒரு விசுவாசி. ஆக ஞானசானம் ஒரு ரட்சிக்கப்பட்ட எந்த ஒரு விசுவாசியும் யாருக்கும் ஞானசானம் கொடுக்கலாம், அவ்வளோதான். ஞானசானம் கொடுக்குறவன் ஞானசானம் எடுத்தவனாக இருக்கணும், ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்தவனாக இருக்கணும். ஞானசானம் வாங்குகிறவர், ஞானசானம் பெறுகிறவர் ரட்சிக்கப்பட்டவராக இருக்கணும், அவ்வளோதான். விவரம் தெரிஞ்சவராக இருக்கணும், ரட்சிக்கப்பட்டவராக இருக்கணும், அவ்வளோதான். வேறு எந்த தகுதியும் கிடையாது. அது எந்த சபை கொடுத்துருந்தா என்ன, யார் கொடுத்துருந்தா என்ன, வெள்ளை ஜிப்பா போட்டவர் கொடுத்தா என்ன, அங்கி போட்டவர் கொடுத்தா என்ன, கலர் சட்டை போட்டவர் கொடுத்தா என்ன, யார் கொடுத்தா என்ன, அது இயேசுவ நாமத்தில் கொடுத்தா என்ன, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் கொடுத்தா என்ன, எல்லாம் ஒன்று தான். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் கொடுத்தா நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், இயேசுவின் நாமத்தில் தான் கொடுக்கணும், அது ஒரு கூட்டம். இந்த ஞானசானத்தில் எவ்வளவு பிரச்சனை, ரெண்டும் ஒன்று தான். அவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஞானசானம் எடுத்துருக்கிறானா அதை தான் பார்க்கணும். யார் கொடுத்தா என்ன, எங்கே கொடுத்தா என்ன. அதிலே பலருக்கு ஓடுற தண்ணியில் கொடுக்கணும், நிற்கிற தண்ணியில் கொடுக்கணும், இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருக்கிறது. எந்த தண்ணியிலையும் கொடுக்கலாம், ஓடுற தண்ணியிலையும் கொடுக்கலாம், நிற்கிற தண்ணியிலையும் கொடுக்கலாம், எந்த தண்ணியிலையும் கொடுக்கலாம். அது அடக்கம் பண்ணுவதற்கு ஒரு நிழலாட்டம். மண்ணுக்குள்ளே முக்குறம் அடக்கம் பண்ணேன், அதே மாதிரி தான் யூத பாரம்பரியத்தில் அதை கொண்டு போய் கொகைக்குள்ளே வச்சு மூடிடுவாங்க. கொகைக்குள்ளே போடப்படணும், தண்ணீருக்குள்ளே அவன் போகணும், அவ்வளோதான். அது எந்த தண்ணீராக இருந்தால் என்ன. அதனால் ஞானசான ஆராதனை இது ரொம்ப ஞானமாக செய்யணும். ஏன்னா அது சட்ட பிரச்சனைகளை உண்டாக்குகிற விஷயம். அதனால் இதில் உளவாளிகள் கூட வருவாங்க, கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள் கூட நடிப்பாங்க, நான் ஞானசானம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டு எனக்கு காசு கொடுத்தாங்க, அதனால தான் நான் எடுத்தேன் என்று பின்னால் பிரச்சனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒருத்தர் ஞானசானம் எடுக்க வரதா இருந்தால் அவரை நல்லா விசாரித்து யார் என்ன தொடர்ந்து அவர் வரணும்.
என்கிட்ட எனக்கு நான் நிறைய பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருக்குறேன். சபை பணியில் இருக்கும்போது நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன். இப்போதும் சிலருக்கு நான் கொடுக்கக்கூடிய அவசியம் ஏற்படுவது உண்டு. பாரம்பரிய சபைகளில் இருக்கிறவங்க ரகசியமாக ஞானஸ்நானம் எடுப்பதற்கு என்னை அணுகுவார்கள். ஏன்னா குழந்தை ஞானஸ்நானத்தை வேதம் ஏற்றுக்கொள்வதில்லை. நல்ல நோக்கத்தோடு கொடுக்கிறார்கள், குழந்தை ஞானஸ்நானத்தை வேதம் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகவே விவரம் தெரிந்த பிறகு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும், அதை ரகசியமாய் செய்ய வேண்டும் என்று என்னிடத்தில் வருவார்கள். நான் உடனே கொடுக்கறதில்லை. அவங்கள பற்றி விசாரித்து 2-3 சாட்சிகளால் காரியம் நிலைவரப்படும். அவங்கள பற்றி நல்லா விசாரித்து ஜெபம் பண்ணி அவங்கக்கிட்ட பேசி, எதுக்கு எடுக்கிறீங்க? ஒருத்தர் கையில் கருப்பு கயிறு கட்டிட்டு வந்தார். எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு சகோதரன் கூட்டிகிட்டு வந்தார். இவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். நான் கேட்டேன், எதுக்காக கருப்பு கயிறு கட்டிடுறீங்க? கிறிஸ்தவர் தான் அவர். இல்லை, நான் ஒரு கத்தோலிக்க சபை கோயிலுக்கு அங்கே கட்டி விட்டாங்கன்னாரு. நான் சொன்னேன், நான் கொடுக்குற ஞானஸ்நானம் நீங்கள் புனிதர்களை வணங்கக்கூடாது, மரியாதை வணங்கக்கூடாது, உருவங்களை வணங்கக்கூடாது, தேவனை மட்டும்தான் ஆவியோடு ஆராதிக்கணும். அந்த ஆராதனைகளுக்கு உருவங்களை வணங்குகிற இடங்களுக்கு நீங்கள் போகக்கூடாது. நல்லது கெட்டதுக்கு போகலாம், கல்யாணம் அடக்கத்துக்கு போகலாம், மற்ற ஆராதனைகளுக்கு போகக்கூடாது. அங்கே போய் நீங்கள் அந்த நற்கருணையில் பங்கெடுக்கக்கூடாது. அப்படி ஒரு தீர்மானம் எடுத்தால் தான் நான் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க முடியும். அவர் கல்யாணத்துக்காக வந்திருக்கிறார். நான் சொன்னேன், நீங்கள் ஏற்கனவே சட்டப்படி கிறிஸ்தவர் தான், கத்தோலிக்கரும் கிறிஸ்தவர் தான், நீங்கள் அதன் அடிப்படையிலே திருமணம் செய்யலாம். இல்லை, நான் எடுத்துக்கிறேன், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுறேன்னாரு. அதுக்கப்புறம் அவர் குழம்பிட்டார். குழம்பி இல்லை நான் எடுக்கலை அப்படின்ட்டார். நல்லதாக போச்சு. அப்புறம் அவரை அழைத்து கொண்டு வந்து அவருக்கு பரிந்துரை செய்கிற தம்பி சொன்னார், அண்ணே நல்லதாக போச்சு, நல்ல வேலை. நான் அவர் ஆண்டவரை பற்றி தான் சொன்னேன், அவரை ரட்சிப்புக்குள்ளே நடத்த தான் முயற்சி பண்ணேன், அந்த கையில் இருக்கிறதெல்லாம் கவனிக்கலை. அதனுடைய நீங்கள் கையில் இருக்கிற கயிறை பார்த்தே இவ்வளோ வரலாறை எடுத்துட்டீங்க, சரியான ஒரு வார்த்தைகளை பேசிட்டீங்க அப்படின்னு சொன்னார். அதனால் ஞானஸ்நானம் கொடுக்குறவங்க கொஞ்சம் ஞானமாக, கையில் கயிறு கட்டுறது ஒன்றும் தப்பு இல்லை. அப்பாவுக்கு அப்பா கட்டாயப்படுத்துகிறாரு, குடும்பத்தில் கட்டாயப்படுத்துகிறாங்க. ஒரு கயிறை ஏதோ அப்பாவுக்காக கணவருக்காக ஒருத்தர் கட்டியிருக்கிறாரு, அவர் வேறு எதுக்காகவும் கட்டலை, கணவருக்காக அப்பாவுக்காக கட்டியிருக்கிறாருன்னா அது ஒன்றும் தப்பு இல்லை. இல்லை, நான் உண்மையிலே நான் அந்த கயிறு கட்டின இடத்துக்கு போவேன், அதில் எனக்கு நம்பிக்கை உண்டு, பிடிப்பு உண்டுன்னா அப்புறம் எப்படி ஞானஸ்நானம் கொடுக்க முடியும்? அதனால் நம்ம ஞானமாக செய்யணும். இதில் நிறைய சட்ட சிக்கல்கள் உண்டு. பிற மார்க்கத்தை சார்ந்தவர்கள் ஞானஸ்நானம் எடுக்க வந்தாங்கன்னா நிச்சயமாக அவர்களிடத்தில் எழுதி வாங்கணும், ஞானமாக செய்யணும். அவங்கக்கிட்ட எழுத்து மூலமாக விண்ணப்பம் எழுதி வாங்கணும். அவங்களுடைய அடையாள அட்டை, அவருடைய முகவரிக்கான ஆதாரம், வயசுக்கான ஆதாரம், 19 வயசு, கிறிஸ்துவர் அல்லாதவர்களாக இருந்தால் 19 வயசு ஆயிருக்கான்னு பார்க்கணும், பார்த்து தான் கொடுக்கணும். அது ரொம்ப ஞானமாய் செய்ய வேண்டிய ஒரு காரியம். அடுத்த ஒரு ஆராதனை ஒழுங்கு வேத போதனை. வேத போதனையில் ரொம்ப போட்டு பாட்டை பாடக்கூடாது. ஆராதனையில் நம்ம வர்ஷிப் பண்ணுறோம், 3 பாட்டு பாடுறோம், 4 பாட்டு பாடுறோம், ஒரு அரை மணி நேரம் வர்ஷிப் பண்ணுறோம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் கூட பாட்டு வர்ஷிப்பு ஆராதனையில் பண்ணலாம். ஆனால் ஒரு வேத போதனையில் ஒரு பாட்டுக்கு மேலே பாடக்கூடாது. ஒரு ஜெபம், ஆரம்ப ஜெபம், முடிவு ஜெபம், அவ்வளோதான். ஒரு பாட்டு தான். ஒரு பாட்டு கூட இல்லாட்டாலும் தப்பு இல்லை, ஒரு பாட்டு தான். நான்லாம் வேத ஆராய்ச்சி கூட்டத்தில் ஒரு ஜெபம், முடிவு ஜெபம், ஆரம்ப ஜெபம் தான், பாட்டுலாம் கிடையாது. அதில் அதிகமான நேரம் வேத போதனைக்கு, வேத ஆராய்ச்சிக்கு தேவைப்படுமானால் ஒரு பிளாக் போர்டோ, ஒரு கரும்பலகையோ, அல்லது ஒரு ஃப்ளானல் போர்டோ, அல்லது பவர் பாயிண்ட்டு
மூலமாகவோ அவங்களுக்கு குறிப்புகளை அவங்களுக்கு காட்டுவது நல்லது. அவர்களுக்கு எழுதப்பட்ட, இப்போ வாட்ஸ்அப்பில் நானும் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன், குரூப்பில் அவங்களுக்கு குரூப் ஃபார்ம் பண்ணி வாட்ஸ்அப்பில் குறிப்புகளை போடுவது உண்டு, வேதப்பாட குறிப்புகளை. சில நேரங்களில் நாங்கள் பிரிண்ட் எடுத்து கையில் கொடுக்கறது உண்டு, காப்பி எடுத்து வேதப்பாட குறிப்புகளை கொடுப்பது உண்டு. அப்படி கொடுக்கணும், இதெல்லாம் நல்லது வேத போதனையில். அதுபோல் ஜெப கூட்டம், உபவாச ஜெபம். உபவாசம் இருந்து தான் ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜெபம் பண்ணுறது நல்லது. சபையில் வாரம் ஒரு ஜெப கூட்டமோ வெறும் ஜெபம் தான். அதில் பிரசங்கம் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. முழு ஜெபம்னு வைக்கிறாங்க, 2 பிரசங்கம் 3 பிரசங்கம் இருக்கும். 2 பிரசங்கம் 3 மணி நேரம் போயிடும். அப்புறம் வர்ஷிப்பு, பாட்டு, அது ஒரு 2 மணி நேரம். பாட்டுக்கும் வர்ஷிப்புக்கும் 2 மணி நேரம், 4 மணி நேரம் போச்சுன்னா கடைசியில் ஜபம்னு பார்த்தா 1 மணி நேரம் தான் இருக்கும். பிரசங்கம் இருக்கலாம், ரொம்ப சின்ன பிரசங்கமாக இருக்கணும். ஒரு ஜப கூட்டம் அப்படின்னா ஜபந்தான் அதில் அதிகமாக இருக்கும். 2 பாட்டு, ஒரு பாட்டு பாடலாம், ஒரு சின்ன வர்ஷிப்பு வேணால் வச்சுக்கலாம். வர்ஷிப்பு இல்லாட்டா இல்லாமல் இருக்கிறது நல்லது. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வேணால் வர்ஷிப் வச்சுக்கலாம். பிரசங்கம் ஒரு சின்ன பிரசங்கம் வச்சுக்கலாம். அது எவ்வளோ நேரம் ஜப கூட்டன்றதை பொறுத்தது. ஒரு முழு ஜபம்னா ஒரு பிரசங்கம் இருந்தால் போதும், அதிகபட்சம் 1 மணி நேரம், அவ்வளோதான். ஒரு உபவாச ஜபம் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம். ஏன்னா உபவாச ஜபம்ன்றது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்கும். ஒரு நாள் முழுசும் உபவாச ஜபம் காலையிலேருந்து மாலை வரேன்னா ஒரு பிரசங்கம் பண்ணலாம். அதில் ஒரு பிரசங்கம் போதும். ஜபத்துக்கு தான் அதிக நேரம் கொடுக்கணும். தேசத்துக்காக ஜெபம் பண்ணலாம், ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணலாம், மக்களுடைய தேவைகளுக்காக, தனிப்பட்டவர்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கலாம். 1 மணி நேரமாகிலும் அங்கே ஜெபம் இருக்கணும். ஜெபம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபம்னு வச்சா கூட 1 மணி நேரம் கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும். முழு ஜெபம் என்றால் 2 மணி நேரம். ஒரு முழு நாள் ஜெப கூட்டம்னா ஒரு 2 மணி நேரமாவது ஜெபத்துக்கு கொடுக்கணும். ஜெபத்துக்கு அதிக நேரம் கொடுக்கணும். அதுதான் உபவாச ஜெபம், ஜெப கூட்டம். வேத போதனையில் வேத போதனைக்கு அதிக நேரம். வீட்டு ஜெப கூட்டம், வீட்டு ஜெப கூட்டத்தில் கூடிய வரைக்கும் ஒலிபெருக்கி போடாமல் இருக்கிறது நல்லது. அது நல்லது. மைக்கை போட்டு வீட்டு கூட்டத்தில் ரொம்ப பேரை கூட வேண்டாம். வீட்டினுடைய அளவை பொறுத்தது. வீட்டினுடைய அளவு அதிகபட்சம் சில வீட்டில் 10 பேர் தான், 5 பேரை தான் கூட்ட முடியுன்ற வீடெல்லாம் இருக்குது. 10 பேர் 20 பேர், மிஞ்சி போனால் 50 பேர், ரொம்ப மிஞ்சி போனால் 50 பேர். மைக்கு இல்லாமல், மைக்கு வீட்டு ஜெப கூட்டங்களில் மைக்கு வைக்கிறத நான் பரிந்துரைக்க மாட்டேன். அது ரொம்ப, ஒரு வீட்டு ஜெப கூட்டன்றது 1 மணி நேரம் அதிகபட்சம், ரொம்ப மிஞ்சி போனால் 1.5 மணி நேரம். அதில் ஒரு பெரிய பிரசங்கம் மாதிரி இல்லாமல் ஒரு உரையாடல் மாதிரி அது இருக்கணும். ஜனங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறதுக்கு நேரம் இருக்கணும். ஒரு சின்ன வர்ஷிப்பு, 1-2 பாட்டு, சாட்சிகள், 2 சாட்சி, 1 மணி நேரம், ரொம்ப மிஞ்சி போனால் 1.5 மணி நேரம். வீட்டு கூட்டத்தில் அது வீட்டு கூட்டம் ரொம்ப, அந்த வீடு எந்த வீட்டில் நடக்கும் அந்த வீட்டை சுற்றி இருக்கிறவங்க வர்றதுக்கு நம்ம உற்சாகப்படுத்தணும். வெறும் சபை அங்கத்தினர்கள் மட்டும் ஒரு வீட்டில் கூட்டிகிட்டு போகிறதுல அதில் பெரிய ஆத்தும ஆதாயம் இருக்காது. எந்த வீட்டு ஜெபம் நடக்குதோ அந்த வீட்டுடைய அந்த குடும்பத்தாருடைய உறவினர்கள், நண்பர்கள், கொர்நேலி வீடு மாதிரி உறவினர்களையும் சிநேகிதர்களையும் அவன் கூட்டி வச்சிருந்தான். அவங்களுடைய உறவினர்கள், அவங்களுடைய நண்பர்கள், சபை மக்கள் வர்றது தப்பு இல்லை. ஆனால் அந்த வீட்டாருடைய உறவினர்கள், நண்பர்கள் நிச்சயமாக வரணும். அந்த வீட்டு கூட்டத்தை நம்ம அப்படியே நடத்தணும். ஒரு மைக்கு வைக்கிறது அது வேறு, அது ஒரு பிறந்த நாள் அந்த மாதிரி ஒரு விழாவாக இருந்தால் மைக்கெல்லாம் வைக்கலாம், மியூசிக்கெலாம் வைக்கலாம். ஒரு வீட்டு கூட்டம், ஒரு வீட்டு ஜெபக்குழு, அது ஒலிபெருக்கி இல்லாமல் நடக்கிறது நல்லது என்பது என்னுடைய கருத்து. அதே போல்
திருமண ஆராதனை. இந்த திருமண ஆராதனை அப்படின்றது சபையில் திருமணத்தை நடத்துகிறாங்க. சபையில் வசதி இல்லாத போது மண்டபங்கள்லாம் நடத்துகிறாங்க. சபையில் ஆராதனை நடத்தும் போது கொஞ்சம் பயபக்தியாக இருப்பாங்க. அதில் ஒரு வீட்டில் பந்தல்லையோ அல்லது திருமண மண்டபத்திலேயோ கல்யாணம் நடத்தினா ஒரு பயபக்தி இருக்காது. கொஞ்சம் பேசிக்கிட்டு கொஞ்சம் அப்படி இப்படி கவனிக்காமல் இருப்பாங்க. அதனால் கூடிய வரைக்கும் சபையில் திருமண ஆராதனை நடத்துறது நல்லது. நண்பர்கள் உறவினர்களும் சபைக்கு போகாத நண்பர்கள் உறவினர்களோட சபைக்குள்ளே வந்து சபை எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு அது ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு கூட திருமண ஆராதனை, அடக்க ஆராதனை, திருமண நிச்சயதார்த்தம், வீடு பிரதிஷ்டை, பிறந்தநாள், திருமண நாள் கூட்டங்கள்லாம் அது முக்கியமாக நண்பர்கள் உறவினர்கள் வருவாங்க, ரட்சிக்கப்படாதவங்க வருவாங்க. அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு வாய்ப்பு. நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம், அது வேற. திருமணம் அது எல்லாமே நன்மை தீமை. திருமணம், அடக்கம், நிச்சயதார்த்தம், வீடு பிரதிஷ்டை, பிறந்த நாள், குழந்தை பிரதிஷ்டை, இது எல்லாமே இதுக்காக வைக்கப்படுற கூட்டங்கள் எல்லாமே. அதில் ரட்சிக்கப்படாத நண்பர்கள் உறவினர்கள் வருவாங்க. அவங்களுக்கு நேரடியாய் சொல்லக்கூடாது. நேரடியாய் சுவிசேஷத்தை சொன்னால் என்னடா அவ இந்த இடத்துல வந்து மத பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு முகசுளிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் மறைமுகமாக நம்ம சுவிசேஷத்தை சொல்லணும். ரொம்ப நீண்ட பிரசங்கம் பண்ணக்கூடாது. கல்யாணத்தில், அடக்கத்தில், அதே போல் குழந்தை பிரதிஷ்டையில், திருமண நிச்சயதார்த்தத்தில், வீடு பிரதிஷ்டையில், திருமண நாள், பிறந்த நாள் கூட்டங்களில் ரொம்ப பெரிய பிரசங்கம் பண்ணக்கூடாது. அதிகபட்சம் 1/2 மணி நேரம், அவ்வளோதான். அவங்களுக்கு ரொம்ப சுருக்கமாக, எளிமையாக, தெளிவாக, நிறைய அல்லேலூயா போடக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் அறியாதவங்க, உலகத்தார், ரட்சிக்கப்படாத நண்பர்கள் ரொம்ப போட்டு அல்லேலூயா போடக்கூடாது. ரொம்ப போட்டு ஆமேன்னு சொல்லுங்கள், ஒரு வரிக்கு ஒருக்க ஆமேன்னு சொல்லுங்கள், ஒரு வரிக்கு ஒருக்க அல்லேலூயா சொல்லுங்கள்லாம் சொல்லக்கூடாது. அது அவங்களுக்கு அது பொருத்தமானது அல்ல. இது சபையில் விசுவாசிகள் கூட்டத்தில் அதை நம்ம செய்யலாம். அவங்களுக்கு நம்ம ரொம்ப வசனங்களை படிக்கக்கூடாது, நீண்ட பிரசங்கம் பண்ணக்கூடாது, ரொம்ப வசனங்களை படிக்கக்கூடாது. 1/2 மணி நேரம் பேசுகிறாருந்தால் அதிகபட்சம் ஒரு 3 வசனம் படிக்கலாம். சில இடங்களில் 10 நிமிஷம்தான் நேரம் இருக்கும். அந்த 10 நிமிஷத்தில் மற்ற மார்க்கங்களை தாக்கி பேசக்கூடாது. ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் நல்ல ஜெபத்தோட, ஞானத்தோட, மறைமுகமாக சுவிசேஷத்தை அவங்களுக்கு சொல்லணும். அது ரொம்ப முக்கியம். திருமண ஆராதனை அதில் பாடல் ரொம்ப அவசியம். பாடல், இசை ரொம்ப முக்கியம். அது தகுந்த ஆயத்தத்தோடு போகணும். நல்லா பாடக்கூடியவங்களை நிச்சயமாக ஒருத்தர், பாடல் குழுவோ அல்லது நல்லா பாடக்கூடிய ஒருத்தரோ அதை ஆயத்தப்படுத்தணும். அவரை வரவழைக்கணும். ஒரு இசைக்கருவியாவது, ஒரு கீபோர்டாவது நிச்சயமாக இருக்கணும். நான் திருமணங்களை நடத்துகிறவன் தான். பெரும்பாலும் அவங்களே ஒழுங்கு பண்ணிடுவாங்க இசைக்கருவிகளை, பாடல் நடத்துகிறவங்களை. அதனால் இது ரொம்ப முக்கியம். திருமணத்துக்கு மற்ற இந்த மாதிரி நல்லது கெட்டதுகளுக்கே ஒரு இசைக்கருவி, ஒரு பாடல், அதை இசைக்கருவியை வாசிக்கிறவர், பாட தெரிஞ்சவர். பாட தெரியாதவங்க, ரொம்ப பாடக்கூடிய கிருபை இல்லாதவங்க கடந்து கஷ்டப்பட்டு பாடக்கூடாது. அது வர்றவங்க கேட்குறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் அது தகுந்த ஆயத்தத்தோடு பாடுகிறவங்க, இசைக்கருவியை வாசிக்கிறவங்க போகணும். அது ரொம்ப முக்கியம். இது நமக்கு ஒரு வாய்ப்பு. இந்த மாதிரி திருமணம், அடக்கம் உள்ளிட்ட விசேஷ நிகழ்ச்சிகள், அது நமக்கு ஒரு மேடை. அது சுவிசேஷம் சொல்கிறதுக்கு இது ஒரு சபா ஆராதனை மாதிரி அதை நடத்திடக்கூடாது. ஒரு பொது நிகழ்ச்சி மாதிரி, ஒரு பொது மேடை மாதிரி, ரொம்ப ஞானமாக பாடல் கூட அதுக்கேற்ற, அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்ற ஒரு பாடல். அதே நேரத்தில் சுவிசேஷ பாடலும் ஒரு பாடலை நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி. அதனால்
அங்கே போய் ஆல்டர் கால்லாம் கொடுத்துட்ருக்கக்கூடாது, கல்யாணத்தில் போய் ஆல்டர் கால்லாம் கொடுத்துட்ருக்கக்கூடாது. நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், ஒரு ஊழியக்கார் கல்யாணம், அதில் ஒரு வெள்ளைக்கார வந்திருந்தார், அவரை பிரசங்கம் பண்ண விட்டாங்க, அதில் போய் அவர் ஆல்டர் கால் கொடுத்துட்ருக்காரு. அது ரொம்ப ஒரு அந்த இடத்துக்கு ஒரு பொருத்தம் இல்லாததாக இருந்தது. அதனால் சில விசேஷ சந்தர்ப்பங்கள் பரவாயில்ல, அதாவது கையை உயர்த்த சொல்லலாம், அது வேற. முன்னால் வாங்க, அது சுவிசேஷ கூட்டத்தில் ஆல்டர் கால் கொடுக்குற மாதிரி முன்னால் வாங்க, எழுந்துருங்க, நில்லுங்க, அதுக்கு ரொம்ப நேரத்தை செலவு பண்ணி அது பொருத்தமற்றது. சுவிசேஷத்தை மறைமுகமாக சொல்லிட்டு நீங்கள் கையை உயர்த்துங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறேன், அந்த அளவோடு செய்கிறது பரவாயில்ல. அதனால் நாம் ஞானத்தோடு செய்யணும். வந்திருக்கிறவங்க மற்ற மார்க்கத்தார் வந்திருப்பாங்க, நண்பர்கள் வந்திருப்பாங்க, ஞானத்தோடு செய்வோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஆராதனை ஒழுங்குகளுக்காக ஸ்தோத்திரம். அவற்றை ஞானத்தோடு செய்ய யாரெல்லாம் வந்திருக்காங்க, என்ன நோக்கத்தோடு அது கூடியிருக்கிறோம் என்பதையெல்லாம் கவனத்தில் வைத்து ஆண்டவரே, வேத போதனை, ஜெப கூட்டம், மற்ற வீட்டு கூட்டம், திருமண ஆராதனை, அடக்க ஆராதனை உள்ளிட்ட விசேஷங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நடத்த உதவி செய்வீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.